சார் வணக்கம். இந்த தொகுதியில பிரகாசமா இருக்க என் பின்னால இருக்கிற மக்கள் கூட்டத்தை பாருங்க. ஆதரவு அலை வீசுகிறது. எனக்கு தெரிய மதுரை நாடாளுமன்றத்திலங்க மோடி அலை வீசுது. 2019 நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக திமுக செயற்கையாக பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு ஒரு ஆன்டி மோடி நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பல்லளிச்சிருச்சு. இன்னைக்கு கோ பேக் மோடி இல்லைங்க, கோ பேக் டு மோடி. மீண்டும் மோடியிடம் செல்கிறது தமிழகம் என்கிறது தான். 2014 எப்படி மோடி அலை இருந்ததோ அதே அலை 2024 இருக்கு. நிச்சயம் தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறும். ராமசீனிவாசன் அவர்களுக்கு மதுரை தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி வந்து அதுக்கு பதில் என்னவா சார்? ஏன் வாக்களிக்கணும்? வெங்கடேசனுக்கு 5 வருஷம் ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்ல. சிபிஎம் மேல கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. திமுக 3 ஆண்டு கால ஆட்சியில வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அதுக்கு ஆல்டர்னேட்னு பேசிக்கிற அண்ணா திமுக ஒண்ணுமே இல்லை. அவங்ககிட்ட எங்கேயுமே ஒரு ஸ்டஃப் உள்ள கேண்டிடேட் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நிறுத்தல. தமிழ்நாட்டில் மதுரையில் சரவணன் நிறுத்திருக்காங்க அதிமுக. சரவணன் யாரு? 2016 இடைத்தேர்தலில், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மாவோட கை ஒப்பம், அந்த கை ரேகை அது வந்து போர்ஜரின்னு சொன்னவர் சரவணன். ஜெயலலிதா அம்மாவோட கையெழுத்தையே போர்ஜரின்னு சொன்னவருக்கு அதிமுக எடப்பாடி டிக்கெட் கொடுத்திருக்காரு. எப்படி மக்கள் ஏத்துக்குவான்? கட்சி தொண்டன் எப்படி ஏத்துக்குவான்? நீங்க இதே தெய்வம் அம்மாங்கிறீங்க, இதே தெய்வத்தை சேலஞ்ச் பண்ணவர், இதே தெய்வத்தை போர்ஜரினவர். அவங்க உயிருடன் அப்போலோல சிகிச்சையில் இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்கன்னு பேசினவர் சரவணன். வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதிமுக தொண்டன் கொதிச்சு போயிட மாட்டானா? வெற்றி பிஜேபிக்கு தான். நிச்சயமாக ஆன்டி இன்கும்பன்சில மதுரை நாடாளுமன்றம் தத்தளிக்குது. அதனுடைய முழு பயனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும். திரு வெங்கடேசன், சரவணன் இவர்களை விட ராமசீனிவாசன் எந்த அளவுல சிறந்த வேட்பாளரா மதுரை மக்களுக்கு இருக்காரு நீங்க சொல்ல விரும்புறீங்க? எந்த அளவு சிறந்த வேட்பாளர்ன்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல. எதுல குறைச்சல் நீங்க சொல்லுங்க, வேணா அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் சொல்றேன். நான் தனிப்பட்ட விஷயங்களை நான் பேச மாட்டேன். அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவங்க 2 பேருடைய அரசியல் அனுபவத்துக்கு நான் ஒன்னும் குறைஞ்சா இல்ல. ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறது, கொள்கை பிடிப்பா இருக்கிறது எடுத்துக்கிட்டா அங்க என்ன நடக்கும் தெரியும் எனக்கு. அதிமுக என்ன கொள்கை பிடிப்பு இருக்கு அவருக்கு? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் கட்சி மாறிட்டார் இல்லன்னு தெரியாது. என்ன வேணாலும் பண்ணுவார், எப்போதும் கட்சி மாறுவார். அதனால எல்லா வகையிலையும் பாரதிய ஜனதா கட்சி தன நல்ல வேட்பாளர்களை என்ன மாத்திரம் சொல்லலைங்க, 39 தொகுதிகளிலும் வெயிட்டான வேட்பாளர் நாங்கள் களமிறக்கியிருக்கோம். தமிழக பாஜக வந்து தன்னுடைய நேர் எதிரி போட்டியாக திமுகவை தான் கன்சிடர் பண்ணி இந்த தேர்தலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது சரியா? இந்த போக்கு தான் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள்ல நீடிச்சிட்டு வருதா? தப்பான்றதுங்க, அதான் ரியாலிட்டி. இந்த தேர்தலில் பல இடங்கள்ல அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும். நான் கூட பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதிமுக 3வது இடத்துக்கு போறப்போ ஒரு 15 இடத்துல போதும்னு வச்சுங்க, குறைஞ்சபட்சம் 39 வேண்டாம். ஒரு 15 இடங்கள்ல 3ஆம் இடம் போனா அதிமுக டிமாரலைஸ் ஆயிடும்ல. நீங்க வந்து பிஜேபியை நோட்டாக்கில் ஓட்டு வாங்குற கட்சின்னு அந்த அதிமுக அமைச்சர்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அபியூஸ் பண்றாங்க பிஜேபியை. ஆனா 15 இடங்கள்ல பிஜேபி அதிமுக ஓவர்டேக் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த தொண்டனுக்கு புரியும். அப்ப இவ்வளவு நாள் நம்ம தலைவர்கள் பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பிஜேபியோட பலத்தை குறைச்சு மதிப்பிட்டு நம்மள எல்லாம் ஏமாத்திருக்காங்க, மிஸ்கைட் பண்ணிருக்காங்க தான் தொண்டன் நினைப்பான். டிமாரலைஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அரசியல் என்ன நடக்கும்? பார்ட்டி கேடர் டிமாரலைஸ் ஆனா பாலிடிக்ஸ் எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க? தலைமை வலுவிழந்து போனா அந்த கட்சி என்னவாகும் நினைக்கிறீங்க? அந்த அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் அதிமுக சந்திக்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு இனிமே தமிழ்நாடு நேரேட்டிவ் பிஜேபியா டிஎம்கேங்கிறதா இனிமே அடுத்த 2 ஆண்டுகள் சட்டமன்றத்து வரைக்குமான நேரேட்டிவ் அதுதான். திமுகவை வெற்றி பெற வைக்கிறது தான் அதிமுக வேலை செய்து கொண்டிருக்கிறதுன்றதான் மக்கள் பரவலா பேசிக்கிறாங்க. அதிமுக பெரிய கட்சி இல்ல சார், அவங்களுக்கு ஏன் இது தேவை இருக்கு? திமுக வளர்க்க வேண்டிய மக்கள் பரவலா பேசுனது சொன்ன எனக்கு தெரியாது. பிடி மாதிரி செயல்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.